I welcome you to this channel St. Talks. Spoken English ரிலேட்டடாக ரிட்டன் இங்கிலீஷ் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நடைமுறையில் யூஸ் பண்ணுற மாதிரி கேஷுவல் கொஸ்டின்ஸ் அண்டு கேஷுவல் ஆன்சர்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே மாடல்ஸ். இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சர், இந்த ஆன்சர் ஃபார்மட், இது எல்லாமே மாடல் சென்டென்சஸ் தான். இது அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதை மாதிரியே நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் சொந்த நடையில் எழுதி பழகணும், பேசி பழகணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாடல்ஸை வச்சு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் ஹிம்? வாட் டு யூ திங்க் அபவுட் ஹிம்? அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த யூ அப்படிங்கிறது நீ, நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். நீ அவரை பற்றி என்ன நினைக்கிற, நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹி இஸ் அ குட் மேன், ஹீ வில் பெர்ஃபார்ம் வெல். அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஹீ இஸ் அ குட் மேன் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, ஹீ வில் பெர்ஃபார்ம் வெல் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. ஸோ அவரை பற்றி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வாட் டு டெல். அவரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு டெல் அட் ப்ரெசன்ட். இப்போதைக்கு ஐ do நாட் நோ மச் அபவுட் ஹிம். எனக்கு அவரை பற்றி ரொம்ப தெரியாது. வாட் டு யூ திங்க் அபவுட் ஹிம்? இதுக்கு இன்னொரு ஆன்சர். வெல், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட். நல்லா ஒர்க் பண்ணுறாரு. ஹீ வில் வின். கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார். இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு இமேஜினேஷன். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன். ஹிஸ் பாலிசி இஸ் டு ஹெல்ப் அதர்ஸ். அவருடைய பாலிசி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. தெர் இஸ் நோ டவுட். அதில் எந்த டவுட்டும் இல்லை. தெர் இஸ் அ லாட் டு டெல். நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. ஹீ இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அவர் சாதாரண ஆள் இல்லை. ஹீ இஸ் எ யுனிக் ஃபெல்லோ. யுனிக் அப்படின்னா தனித்தன்மை, தனித்துவம். ஒய் டஸ் ஹி ஆல்வேஸ் விசிட் தட் பிளேஸ்? ஏன் அவர் அந்த இடத்த போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு? ஒய் டஸ் ஹி ஆல்வேஸ்? இந்த இடத்துல ஹீ வந்திருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு. மோரோவர் இந்த கொஸ்டின் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஒய் டஸ் ஹி ஆல்வேஸ் விசிட் தட் பிளேஸ்? ஸோ எப்போவுமே இந்த இடத்த ஏன் அவர் பார்க்குறாரு? ஓகே, இந்த கேள்விக்கு எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். எல்லாமே மாடல்ஸ். ஹீ விசிட்ஸ் தட் பிளேஸ் ஆஃபன். அடிக்கடி இந்த இடத்த பார்க்குறாரு. ஐ டோன்ட் நோ ஒய் ஹீ விசிட்ஸ். எனக்கு தெரியல ஏன் அவர் பார்க்குறாரு அப்படின்னு. ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் லிவிங் தேர். அவங்களுடைய அப்பா அம்மா அங்கே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஹீ விசிட்ஸ் தட் பிளேஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி. ஸோ ஹீ விசிட்ஸ் தட் பிளேஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. ஹீ ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள் தேர். அவருக்கு அங்கே வசதியாக இருக்குது. ஹீ டேக்ஸ் ரெஸ்ட் ஃபார் அ வைல். ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. ஹீ டேக்ஸ் ரெஸ்ட் ஃபார் அ வைல். ஹீ ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள் தேர். ஹீ ஹேஸ் ஒர்க் தேர். அவருக்கு அங்கே வேலை இருக்குது. எவ்ரிடே ஹீ பிரிங்ஸ் எ பார்சல். தினமும் ஒரு பார்சல் கொண்டு வராரு. ஹி ஹேஸ் ஒர்க் தேர். ஐ வில் ஆஸ்க் ஹிம் அபவுட் திஸ். இதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்குறேன். ஐ டு ஹாவ் திஸ் டவுட். எனக்கும் இந்த டவுட் இருக்குது. வி வில் ஃபைண்ட் அவுட் த ரீசன். இது எதனால் வர்றாரு அப்படிங்கிற ரீசனை நம்ம கண்டுபிடிப்போம், காரணத்தை கண்டுபிடிப்போம். இப்போ பாஸ்ட் டென்ஸில் ஒரு கொஸ்டின். ஹவு டிட் ஹீ கம் தேர்? ஹவு டிட் ஹீ கம் தேர்? டிட் வந்திருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணுற வெர்ப் எப்போவுமே ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இந்த கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஹவு டிட் ஹீ கம் தேர்? பாஸ்ட் டென்ஸ் கேம் அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல டிட் இருக்குது. ஸோ ஹவு டிட் ஹீ கம் தேர்? ஏன் அவர் அங்கே வந்தார்? ஹவு ஹீ கேம் தேர் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த இதில் கிராமர் மிஸ்டேக் இருக்குது. ஹவு டிட் ஹீ கம் தேர் அப்படின்னு கேட்கணும். இப்போ ஆன்சர்ஸ் பாருங்கள். ஹீ கேம் தேர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட். அவர் எப்படி அங்கே வந்தார்? அவருடைய ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணிட்டாரு, அதனால் வந்திருக்கிறார். ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணதுனால வந்துட்டாரு. ஹீ கேம் தேர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஹீ டிட் நாட் கம் தேர். அவர் அங்கே வரல. ஹீ டிட் நாட் கம் தேர். இட் இஸ் அ ராங் இன்ஃபர்மேஷன். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். இட் இஸ் அ ராங் இன்ஃபர்மேஷன். இது ஒரு பொய்யான தகவல். ஹீ டிட் நாட் கம் தேர். அவர் அங்கே வரவில்லை. ஐ டோன்ட் நோ. ஐ டு நாட் நோ. எனக்கு தெரியல. ஹீ குட் கம் தேர் பை பஸ். அவர் பஸ்ஸில் வந்திருக்க முடியும். இந்த குட் அப்படிங்கிறது வந்திருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அவர் எப்படி வந்தார்? அவர் வந்துட்டாரா அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் டேக்ல கேட்கலாம். டிடன்ட் ஹீ? வந்துட்டாரா? கொஸ்டினில் டிட் இருக்கிறதுனால நம்ம அந்த கொஸ்டின் டேக்கும் டிட்லேயே ஆரம்பிக்கணும். ஸோ டிடன்ட் ஹீ? வந்துட்டாரா? ஹவ் இஸ் தட் பாசிபிள்? அது எப்படி முடியும்? அவர் ஒரு என்ட்ரி பாஸ் வைத்திருந்தார். ஹீ ஹேட் அன் என்ட்ரி பாஸ். ஸோ தெர் இஸ் நோ ப்ராப்ளம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன் அவரை நம்ம உதவிக்கு கூப்பிடக்கூடாது? ஒய் டோன்ட் வி கால் ஹிம் ஃபார் அ ஹெல்ப்?
ஒய் டோன்ட் வி கால் ஹிம் ஃபார் அ ஹெல்ப். ஸோ அந்த ஒய் டோன்ட் வி கால் அப்படிங்கிறது கூப்பிடக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் அந்த கால் அப்படிங்கிற வெர்பை சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணி ஃப்ரேம் பண்ணி பார்த்துக்கலாம். ஒய் டோன்ட் வி ஆஸ்க் ஹிம், ஒய் டோன்ட் வி கிவ் ஹிம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் தெர் இஸ் நோ நீட் டு கால் ஹிம். அவர் கூப்பிடணும்னு தேவையில்லை. வி கேன் டூ அவர் செல்ஸ். நம்மளே இந்த ஒர்க்கை முடிச்சுக்கலாம். we can do, நம்மளால முடியும். we can do ourselves. he cannot come because he is working there. அவரால் வர முடியாது, ஏன்னா he is working there. அவர் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். if you call him for a help we should give money. அவரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நம்ம பணம் கொடுக்கணும். for that we should get permission from his department. அவரை இங்கே கூப்பிடணும், ஹெல்ப்புக்கு கூப்பிடணும் அப்படின்னா அவருடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம பெர்மிஷன் வாங்கணும். we should get permission from his department. I already asked him to help. நான் ஏற்கனவே கேட்டேன், உதவி செய்யும்படி நான் ஆல்ரெடி கேட்டேன். பட் ஹீ ரெஃப்யூஸ்ட். ஆனால் அவர் மறுத்துட்டாரு. வேர் இஸ் ஹீ கோயிங்? அவர் எங்கே போய்கிட்டு இருக்கிறாரு? போய்கொண்டு இருக்கிறார். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின். வேர் இஸ் ஹீ கோயிங்? இதுக்கு என்னென்ன மாதிரி ஆன்சர் வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். சாம்பிள்ஸ். ஹீ இஸ் கோயிங் டு ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க். அவர் வேலையை முடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறார். எங்கேயும் போல, நோவேர். he is taking rest. அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. he worked yesterday. அவர் நேற்று வேலை பார்த்தாரு. he worked. don't you know? உனக்கு தெரியாதா? he is going to meet his friend who returned from the USA. அவர் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாரு. who returned from the USA. அந்த ஃப்ரெண்டு எங்கேருந்து வந்திருக்கிறாரு? யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கிறாரு. இந்த USA அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நோ ஐடியா, எனக்கு தெரில. லெட் அஸ் ஆஸ்க் ஹிம் வேர் ஹீ இஸ் கோயிங். நம்ம போய் கேட்போம் அவர் எங்கே போய்கிட்டு இருக்கிறாருன்னு. ஐ டோ நாட் பாதர். ஐ டோன்ட் பாதர். அவர் எங்கே போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஐ டோன்ட் பாதர். இட்ஸ் ஹிஸ் விஷ். இது அவருடைய விருப்பம். ஹீ டஸ் நாட் வாண்ட் டு டெல். அவருக்கு சொல்ல விருப்பம் இல்லை. இஃப் யூ ஆஸ்க் ஹீ வாண்ட் ரிப்ளை. நீ கேட்டினா பதில் சொல்ல மாட்டார். ஹீ வில் நாட் ரிப்ளை. ஹீ வாண்ட் ரிப்ளை. வாட் வில் தே டெல் இஃப் வி ஆஸ்க் எ பெர்மிஷன்? என்ன சொல்லுவாங்க அவங்க? இஃப் வி ஆஸ்க் எ பெர்மிஷன், நம்ம ஒரு பெர்மிஷன் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? ஐ கன்ஃபார்ம். நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். தே ஓன்ட் கிவ் பெர்மிஷன். தே வில் நாட் கிவ் பெர்மிஷன். அவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. வில் நாட், ஓன்ட் ரெண்டுமே ஒன்று தான். அவர்கிட்டலாம் பெர்மிஷன் கேட்கக்கூடாது. வி ஷுட் நாட் ஆஸ்க் ஹிம். ஹீ இஸ் நாட் அ கரெக்ட் பர்சன் டு ஆஸ்க் பெர்மிஷன். பெர்மிஷன் கேட்குறதுக்கு அவர் சரியான ஆள் இல்லை. அதாவது பெர்மிஷன் கொடுக்குற அத்தாரிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு பவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டு நாட் நோ வெதர் வி ஆர் பெர்மிட்டட் ஆர் நாட். வி ஆர் பெர்மிட்டட். நம்ம பெர்மிஷன் கொடுக்கப்படுவோமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஐ டு நாட் நோ. இங்கே வி பெர்மிட்டட் அப்படின்னா நாங்கள் பெர்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். வி ஆர் பெர்மிட்டட் அப்படின்னா நம்மளுக்கு பெர்மிட் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். வி ஆர் பெர்மிட்டட். நமக்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது. வி ஆர் பெர்மிட்டட். நமக்கு கொடுத்துட்டாங்க, பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. தே வில் டெல் அஸ் டு கீப் அவர் திங்ஸ் சேஃப் அண்ட் கோ. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய திங்ஸை சேஃபாக வச்சுட்டு அப்புறம் போக சொல்லுவாங்க. இட்ஸ் அ பேட் சிச்சுவேஷன் தேர். இப்போ பெர்மிஷன் கேட்குறதுக்கு சரியான சிச்சுவேஷன் இல்லை. திஸ் இஸ் நாட் த டைம் டு ஆஸ்க் எனி பெர்மிஷன். இது இந்த நேரத்தில் கேட்கக்கூடாது. இந்த நேரத்தில் கேட்டோம்னா நம்மளுக்கு பெர்மிஷன் கிடைக்காது. திஸ் இஸ் நாட் த கரெக்ட் டைம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். வாட்ஸ் யுவர் பிளான்? உன்னுடைய பிளான் என்ன? மை பிளான் இஸ் டு பர்ச்சேஸ் எ நியூ கம்ப்யூட்டர். ஒரு புது கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கணும். அதான் என்னுடைய இப்போதைய பிளான். பிளான்லாம் எதுவும் இல்லை. தெர் இஸ் நோ பிளான். ஐ ஃபாலோ யுவர் மெத்தட்ஸ். உன்னுடைய மெத்தட்ஸை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நானாக எதுவும் பிளான்லாம் பண்ணல. இஃப் ஐ பிளான், நான் பிளான் பண்ணேன்னா இட் கெனாட் பி இம்ப்ளிமெண்டட் நவ். அதை செயல்படுத்துறது கஷ்டம், செயல்படுத்த முடியாது. இட் cannot be implemented now. இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா செயல்படுத்துதல். ஐ ஹவ் பிளான்டு டு சர்ச் ஃபார் தி அதர் சாய்ஸஸ். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹவ் பிளான்டு டு சர்ச் ஃபார் தி அதர் சாய்ஸஸ். மற்ற சாய்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் தேட போகிறேன். ஐ ஆல்வேஸ் காப்பி யுவர் பிளான். நான் உன்னுடைய பிளானையே காப்பி பண்ண போகிறேன். நீ எப்படி பண்ணுறியோ அதே மாதிரி நான் பண்ண போகிறேன். ஐ ஃபாலோ யூ. உன்னைய தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இட்ஸ் சேஃப் ஸோ ஃபார். அது இதுவரையும் சேஃபாக தான் இருந்துச்சு. உன்னை ஃபாலோ பண்ணதில் இதுவரையும் சேஃபாக தான் இருக்குது. அதே கரெக்டாக தான் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் மாடல் கொஸ்டின்ஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணணும், அது இம்பார்ட்டண்ட். ஸோ இதவே அப்படி மனப்பாடம் பண்ணிடக்கூடாது, தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.